சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடல் நலக்குறைவு காரணமாக அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகி புழல் சிறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரை மருத்துவர்கள் பரிசோதித்து வருகிறார்கள். கடந்த ஆண்டு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி அது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் அதைத் தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மேற்கொண்டார் என்ற அடிப்படையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு வழக்கின் விசாரணை என்பது ஜாமீன் கேட்டு அவருடைய மனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த வழக்கின் மீதான விசாரணை ஒவ்வொரு கட்டங்களும் நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை அவரை கைது செய்யும் போதே அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதயம் தொடர்பான பிரச்சனை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து மருத்துவமனையில் இருந்து அதற்கு பிறகு அவர் சிறைக்கு மாற்றப்பட்டார். சிறைக்கு மாற்றப்பட்ட போதும் கூட அவருக்கு அவ்வப்போது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் திடீரென்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த பரிசோதனையின் முடிவில் அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, அதனுடைய தற்போது நிலை என்ன என்பது குறித்த விவரங்கள் மருத்துவர்கள் தரப்பில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஏற்கனவே அவருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய காரணத்தால் அவருக்கு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்ட காரணத்தால் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினர் கோரிக்கை வைத்தார்கள். அவருக்கான ஜாமீன் மனு கோரும்போதெல்லாம் கூட அந்த ஜாமீன் மனுவில் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. அவருடைய உடல்நிலை என்பது மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் அதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் செந்தில் பாலாஜி தரப்பில் வந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீரென்ற உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து வருகின்றனர்.